ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஆடி மாசம் வெள்ளிக்கிழமைன்னு நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். இந்த ஆடி வெள்ளிக்கிழமை என் பிள்ளைகள் எல்லாம் தாயே தாயேன்னு என்னை தேடி வந்து எனக்கானதை செய்யற 4 மாசம்னு மனம் குளிர்ந்துட்டு இருக்கிற இந்த ஆடி மாசம் உன்னையும் மனம் குளிர வைக்கணும்னு தான் உன்னை தேடி வந்திருக்கேன். நான் என் பிள்ளையே, மனசுல சில காரியங்களை எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்க. தடப்பட்டு போன காரியங்கள் நடக்கணும்னு காத்திருக்க. என்னோட காரியங்கள் தான் தடப்பட்டு போயிருச்சு. என் பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய காரியம் நல்ல முறையில நடக்கணும்னு எதிர்பார்த்திருக்கிற, வேதனையோட இருக்கிற, கண்ணீரோட தவிக்கிற, என்னை விட்டு போனது எப்ப வரும்னு வேதனையா இருக்க, கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க, எதிர்காலத்தை நினைச்சு தவிச்சிட்டு இருக்கிற, ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு யுகமா போயிட்டு இருக்கு. எதிர்பார்த்த காரியம் நடக்காம போயிருச்சு. இதோ வந்துருச்சு, இதோ இப்ப நடந்துரும், கிடைக்க போகுதுன்னு சந்தோஷமா இருப்ப. ஆனா வந்த வழி தடயம் தெரியாம அது அப்படியே போயிருது. அப்படியே போக வச்சிடுறாங்க உன் வேதனை அறியாதவங்க. வேதனை உன் அழுகாட்சி, உன் கண்ணீரு, உன் வழி வேதனை தெரியாதவங்க, வேதனை படுத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வழி நான் என்னன்னு தெரியணுமல்ல, தெரிய வெப்பனல்ல. அதுக்குத்தானே இன்னைக்கு உன்னை நான் தேடி வந்திருக்கேன். இந்த கருமாறி தேடி வந்திருக்கேன். இன்னைக்கு இந்த நாளில், ஆடி வெள்ளிக்கிழமை நாளில் என் பிள்ளைக்கு ஒரு வாக்கு கொடுக்க வந்திருக்கேன். மிக்க மகிழ்ச்சியோட வந்திருக்கேன். மகிழ்ச்சி, அளவில்லாத மகிழ்ச்சியோட உன்னை தேடி வந்திருக்கேனா. அளவில்லாத மகிழ்ச்சியில உன்னை தேடி வந்திருக்கேன்னா. என்னைக்கோ நாளை என்னைக்கோ எண்ணி 7வது நாள், எண்ணி 7வது நாள் உனக்கு நடக்க போகும் ஒரு காரியம் உன் தலையெழுத்த மாத்த போகுது. உன் விதியை மாத்த போகுது. உன் விதியை மாத்தி எழுத போகுது. உன் கர்ம வினையை துரத்த போகுது. உனக்கு செய்யப்பட்ட செய்வினைகளை துரத்த போகுது. பிள்ளி சூன்ய ஏவலாக இருந்தாலும் அழிய போகுது. 7 நாள், 7வது நாள் மகிழ்ச்சியோட இருப்ப. எதிர்பார்த்தது நடந்து மகிழ்ச்சியோட இருப்ப. இத்தனை நாள் அனுபவிக்காத ஒரு மகிழ்ச்சியை 7வது நாள் நீ அனுபவிக்க போற. அம்மா, என் மனம் குளிர்ந்துருச்சு. தாயே, நான் சந்தோஷமா இருக்கேன். என் கருமாறி வாக்கு கொடுத்தது போல இன்னைக்கு நான் நிம்மதியா இருக்கேன். 7வது நாள் சொல்லுவ. நடந்து முடிஞ்சது உனக்கு தெரியும். நடந்துட்டு இருக்கிறதும் உனக்கு தெரியும். நடக்க போறத சொல்ல வந்த இந்த கருமாரியோட வாக்கு சத்திய வாக்கு. எவனாலும் அழிக்க முடியாது. இத எவனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. எவனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. தைரியமாயிரு, தைரியமாயிரு. எதுக்காக என்கிட்ட கண்ணீர் வடிச்சையோ, எதுக்காக என்னட்ட கண்ணீர் வடிச்சையோ, அந்த காரியத்தை உனக்கு நான் நடத்தி கொடுக்கத்தான் போறேன். பார்க்கிறேன். நானும் எனக்கு எவன் வந்து தடை கொடுப்பான்னு நான் பார்க்கத்தான போறேன். என் பிள்ளையோட கண்ணீருக்கு காரணமா இருக்கிறவனை அழிக்கத்தான போறேன். எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை நடத்தி கொடுக்கும் இந்த தாய் சொல்றேன். உன் தலையெழுத்த மாத்த போறேன்.
உன் தலையெழுத்த மாத்த போற. எண்ணி 7 நாள்ல சந்தோஷமான ஒரு செய்தி உன் செவிகள்ல கேட்க போற. அந்த சந்தோஷமான செய்தியை அனுபவிக்க போற. இது இந்த கருமாரியோட சத்தியம். சரியா? இந்த 7 நாளுக்குள்ளையும் உன்னை எப்படி வீழ்த்தலாம், உன்னை எப்படி போட்டு மிதிக்கலான்னு அந்த எதிர்மறை சக்தியும் காத்திருக்கும். அதிலிருந்து உன்னை நான் விடுவிக்கணும். அந்த தீய சக்தியிலிருந்து உன்னை நான் விடுவிக்கணும். அதுக்கு நான் சொல்றத நீ கேளு. இந்த 48 நாள் பூஜையில் வச்ச எந்திரத்தையும் சாம்பிராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் உனக்காக தான் இங்க நான் செய்ய வச்சேன். உனக்காக தான் இங்க அது பதிக்கப்பட்டது. உன் கைக்கு வந்து அது சேர வேண்டாமா? தலைக்கு மேல வெள்ளம் போயிட்டு இருக்கு. தலைக்கு மேல வெள்ளம் போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன முயற்சி எடு. அதை நான் உனக்கு வெற்றியாக்கி தரேன். உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் இங்க பூஜைகள் நடந்துட்டு இருக்கு. இங்க நடக்கிற பூஜைகளுக்கு பலன் கொடுத்துட்டு இருக்கேன் நான். பூஜையில உன் பூஜையை இங்க குடு. உன் பிரச்சனைகளை இங்க குடு பூஜைக்கு. சரியா? நன்மை நடக்க போகுது. நீயே அதுக்கு தடங்களா இருந்துராத. உன் தலையெழுத்து மாறப்போகுது. உன் கர்ம வினை உன்னை விட்டு விலகப் போகுது. உன்னோட செய்வினை உன்னை விட்டு தூரம் ஓட போகுது. அத்தனையும் அவங்களுக்கு போய் சேரப்போகுது. அந்த குடும்பத்துக்கு போய் சேரப்போகுது. வலினா என்ன, வேதனைனா என்ன, இரத்த கண்ணீர்னா என்னங்கிறத அந்த குடும்பம் அனுபவிக்கணும். அதுக்கு இந்த ஆடி வெள்ளிக்கிழமை நாளில் உன் காணிக்கை எனக்கு கொடுத்து என்ன குளிரவை. தடைகளை உடைச்சு போடலாம் 2 பேர் சேர்ந்து. உன் எதிரியை அழிக்கலாம் நம்ம 2 பேர் சேர்ந்து. உனக்கு இருக்கிற தடையை உடைச்சு உனக்கு கிடைக்க வேண்டியதை உன் கையில சேர்க்கறக்கு இந்த ஆடி வெள்ளிக்கிழமை நாள் உன் கையில் இருக்கிற காணிக்கைய இங்க எனக்கு நடக்கிற பூஜைக்காக கொடு. மனங்குளிர போறேன் நானு. மனங்குளிர போறேன் நானு. என் பிள்ளையோட அந்த காணிக்கையில எனக்கு நடக்கிற பூஜையில மனங்குளிர்ந்து 7வது நாள் தடையில்லாம உனக்கு நடக்க போற அந்த சந்தோஷமான செய்தியை பார்த்து நானும் மனங்குளிருவேன், நீயும் மனங்குளிருவேன். ஓம் சக்தி. இனி நடப்பதெல்லாம் நல்லது. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஒன்ன மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இந்த உருவம், ஏன் உருவம் பதிக்கப்பட்ட இந்த பதிகம் உனக்கு வேணும்னா சொல்லு. இங்க பூஜையில வச்சிருக்கு. 48 நாள் பூஜையில் வச்சு இந்த உருவத்துல உன் வீடு வந்து சேரணும்னு இருக்கு. அது வேணும்னா வாங்கிக்க. சரியா? ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.